வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம Springboot Microservices பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோல என்னென்ன டாபிக் கவர் பண்ண போறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மைக்ரோசர்வீசஸ்ன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் மைக்ரோசர்வீசஸ் ஆர்கிடெக்சர். இந்த மைக்ரோசர்வீசஸ் ஆர்கிடெக்சரை எந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் மைக்ரோசர்வீசஸ், தென் ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எப்படி ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் ரன் பண்றதுன்றத பார்க்கலாம். இப்போ இதுதான் சாம்பிள் மைக்ரோசர்வீஸ் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்றது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் எடுத்துக்கிற போறது என்னன்னா, வெப் அப்ளிகேஷன், ஷாப்பிங் அப்ளிகேஷன் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷன்ல எப்படி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்க போறோம். இப்போ நீங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்றீங்கன்னா என்னென்ன சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதை ஷாப்பிங் கார்ட்ல ஆட் பண்ணிட்டு அப்புறம் பேமெண்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கும். இது நம்மளுக்கு ஒரு எண்ட் யூசரா இவ்வளவுதான் தெரியும். ஆனா பேக்எண்ட்ல பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி நிறைய மைக்ரோ சர்வீசஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் சர்வீஸ், ப்ராடக்ட் சர்வீஸ், கார்ட் சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கும். இது ஏன் இந்த மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சருக்கு போறாங்க அப்படின்னா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபியூ இயர்ஸ் பேக் மோனோலித்திக் அப்ளிகேஷன் அப்படின்னுவாங்க. மோனோலித்திக் அப்ளிகேஷன்னா இந்த எல்லா காம்போனன்ட்ஸ் ஒரு பெரிய அப்ளிகேஷன்ல இருக்கும். ஆனா இப்ப ஃபியூ இயர்ஸா பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் இதை மைக்ரோசர்வீஸ் ஆர்கிடெக்சர் மூவ் பண்ணிட்டாங்க. அதுல என்ன அட்வான்டேஜ் அந்த மூவ் பண்ணனால அப்படின்றத பார்க்கலாம். இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஈஸி டு மெயின்டைன். ஸோ இப்போ நீங்க இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா we need to compare with the monolithic application. மோனோலித்திக்ன்றது பெரிய அப்ளிகேஷன், அதுல எல்லாமே இருக்கும். மைக்ரோ சர்வீஸ் ஸ்மாலர் காம்போனன்ட் இருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப என்னன்னா நம்மளால ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம். மெயின்டைன் பண்றது மீன்ஸ் இப்போ பெரிய அப்ளிகேஷன்னா ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணிட்டோம், அதை நம்ம டிப்ளாய் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு புது ஃபீச்சர் நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப வெரி காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஏன்னா நம்ம ஃபியூ ஃபைல்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம என்டையர் அப்ளிகேஷனையும் டெஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்க அதை பெரிய அப்ளிகேஷனை சின்ன சின்ன அப்ளிகேஷனா பிரிச்சுட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் கேட்டலாக் மாத்த போறோம், புது கேட்டகரிஸ் இதில் ஆட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் போனீங்கன்னா வெறும் இந்த ப்ராடக்ட் கேட்டலாக்ன்ற அப்ளிகேஷன்ல மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணா போதும், மொத்த அப்ளிகேஷனையும் மாத்தணும்ன்றது அவசியம் இல்லை. அதுதான் ஈஸியா மெயின்டைன் பண்றது. அதுக்கப்புறம் ஸ்கேலிங் அப், ஸ்கேலிங் டவுன். என்னன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல பிக் பில்லியன் டே, அப்புறம் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல், இந்த மாதிரி எல்லாம் ஷாப்பிங் டேஸ் இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோடு ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு. எக்ஸாம்பிள் பேமெண்ட் அப்ளிகேஷன், அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் சர்ச் அப்ளிகேஷன், ஆர்டரிங் அப்ளிகேஷன், அதுக்கெல்லாம் லோடு அதிகமா இருக்கும். அப்படின்றப்ப அந்த மைக்ரோ சர்வீசஸ் ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். இதே இந்த மோனோலித்திக் பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்டையர் அப்ளிகேஷனுமே அப்கிரேட் பண்ணணும். அது ரொம்ப ரிசோர்ஸ் கன்சப்ஷன் அண்ட் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். இது அந்த பர்டிகுலர் மைக்ரோ சர்வீசஸ் உங்ககிட்ட 10 மைக்ரோ சர்வீஸ் இருக்கு. அந்த முக்கியமான டேஸ்ல மூணு மைக்ரோ சர்வீசஸ் மட்டும் நீங்க ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். ஸ்கேல் அப், ஸ்கேல் டவுன் என்னன்னா அதோட அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றது. அடுத்து ஈஸி டு கிராஸ் பை நியூ டெவலப்பர்ஸ். அப்படின்னா இப்ப நீங்க ஒரு பெரிய அப்ளிகேஷனா வச்சிருக்கீங்கன்னா அதை ஒரு புதுசா ஒரு டெவலப்பர் டீம்ல ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இட் வில் டேக் டைம். நம்ம புதுசா ஒரு டெவலப்பர் இருக்கணும்னா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் போயிட்டோம் அப்படின்னா புதுசா வர டெவலப்பர்ஸ் ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அடுத்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அப்கிரேட் நியூ டெக் ஸ்டாக். இப்போ நீங்க மோனோலித்திக்கா வச்சிருந்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஆரக்கிள் அப்படில இருந்து ஒரு NoSQL டேட்டாபேஸ் MongoDB நம்ம மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு பெரிய அப்ளிகேஷன் பண்ணோம்னா நம்ம ஒரு இதை மாத்தணும் அப்படின்னா எங்க இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது கஷ்டம். அதனால நீங்க ஒரு டெக்னாலஜி அப்கிரேட் பண்றதுன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ். அப்படி இல்லைன்னா ஆரக்கிள் 12C இருந்து நான் 13C ஆர் 19C போறேன் அப்படின்னா என்டையர் அப்ளிகேஷனையும் மாத்துறது டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே காம்ப்ளெக்ஸா இருக்கும். இதே இந்த அப்ரோச் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் காம்பனன்ட் மட்டும் நம்ம புது டெக்னாலஜி போட்டு டெஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிடலாம். சப்போஸ் அந்த
சின்ன மைக்ரோ சர்வீஸ்க்கு பண்ணது வந்து ஒர்க்கிங் ஃபைன்னா we can adapt for the entire மைக்ரோ சர்வீசஸ். ஸோ இதெல்லாம் தான் மெயின் அட்வான்டேஜஸ். இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரிங் இனிஷியலைசர்ன்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்ம இன்னைக்கு பார்க்க போற மைக்ரோ சர்வீஸ் வந்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வச்சு தான் டெவலப் பண்ண போறோம். அந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் டெவலப் பண்றதுக்காக இந்த ஸ்ப்ரிங் கம்யூனிட்டி வந்து கொடுத்துருக்க ஒரு ஒரு ஆப்ஷன் தான் வந்து இந்த ஸ்ப்ரிங் இனிஷியலைசர். இந்த ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் இல்லாம நம்ம பண்ண முடியும். இது வர்றதுக்கு முன்னாடி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுல என்ன காம்ப்ளெக்சிட்டினா, நீங்க ஒரு புது மைக்ரோ சர்வீசஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து நீங்க புதுசா வந்து ஒரு ஏதோ ஒரு ஐடி இன்டெல்ஜி ஆர் எக்லிப்ஸ் ஆர் பிஎஸ் கோட் ஏதோ ஒரு ஐடியில் நீங்க ஒரு புது ஜாவா ப்ராஜெக்ட் ஆர் மேவன் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. அதை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான லைப்ரரிஸ் ஆர் டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணணும், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணணும், அப்புறம் எக்ஸ்எம்எல் கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணணும். இதெல்லாம் ஆட் பண்ணி பண்றதுக்கு வந்து ஒரு ஸ்கெலிட்டன் ஒரு சீட் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கே வந்து ஒரு ஆஃப் டே டு 1 day சம்டைம்ஸ் ஃபியூ டேஸ் ஆகும். இந்த ப்ராப்ளத்தை மிட்டிகேட் பண்றதுக்கு தான் வந்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த இனிஷியலைசர் பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த இனிஷியலைசர் பேஜ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் பேஜ் யூஸ் பண்றதுக்கு நீங்க start.spring.io அப்படிங்க. நான் புது ப்ரௌசர்ல கூட பண்றேன். எனி ப்ரௌசர் இஸ் ஃபைன். நான் வந்து குரோம் யூஸ் பண்றேன். ஸோ இதுல போயிட்டு நீங்க start.spring.io அடிச்சீங்கன்னா வந்துடும். இதுதான் வந்து அந்த ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் பேஜ். ஸோ இதுல என்னென்ன இருக்கு, இது எதுக்காகன்றத பார்த்துட்டோம். ஒரு ஸ்கெலிட்டன் ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஃபீச்சர். ஸோ இதுல என்னென்ன செலக்ட் பண்ணணும், என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் இனிஷியலைஸ் பேஜில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நான் மேவன் சூஸ் பண்றேன். இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து பில்ட் திங்ஸ் தான். ஒரு ப்ராஜெக்ட் வந்து எப்படி பில்ட் பண்றது, எப்படி டிபெண்டன்சி மேனேஜ் பண்றது, அதுதான் வந்து இந்த ப்ராஜெக்ட். இதுல வந்து மேவன் நான் சூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து ஜாவா வந்து லாங்குவேஜ் வந்து நான் ஜாவா சூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். இந்த ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன் சூஸ் பண்றதுல வந்து ஃபியூ ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல என்னென்ன ஆப்ஷன் வந்து நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஹோல் நம்பர்ஸ் மாதிரி இருக்குல்ல, 3.22 3.18 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் வெர்ஷன்ஸ் அப்படின்வாங்க. இது வந்து ரிலீஸ் பண்ண வெர்ஷன்ஸ் நம்ம ரெடி டு யூஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷன்ஸ். இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க, அதை நீங்க ப்ரொடக்ஷன் டிப்ளாய் பண்ணுவீங்கன்னா நீங்க இந்த இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்னாப்ஷாட் வெர்ஷன் அப்படின்னா ஸ்டில் டெவலப்பிங் அண்ட் சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் டெவலப் பண்ணலன்றது அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த M1 அப்படின்றது வந்து மைல் ஸ்டோன் அப்படின்வாங்க. மைல் ஸ்டோன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட்டை விட பெட்டர் வெர்ஷன், பட் ஸ்டில் இன்னும் வந்து ரிலீஸ் ரெடி இல்லை. அதுதான் வந்து மைல் ஸ்டோன் ப்ராஜெக்ட்னுவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஆர்சி அப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஆர்சி மீன்ஸ் ரிலீஸ் கேண்டிடேட், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இதுல இருக்கிறதுலே லேட்டஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறேன், 3.2.2, அதாவது ரிலீஸ் வெர்ஷன். நீங்க வந்து இப்ப இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் 2 months ஆர் 3 monthsக்கு அப்புறமா வந்து லேட்டரா வந்து இது பாத்தீங்க அப்படின்னா வேற வேற வெர்ஷன்ஸ் இருக்கலாம். நீங்க அதை பண்றப்ப நீங்க வந்து எது லேட்டஸ்ட் வெர்ஷனா இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இது வந்து அது வந்து ப்ரீஃபில் பண்ணிருக்கும். இந்த பேஜ் வந்து இட் வில் ப்ரீஃபில் பண்ணிருக்கோம். நீங்க அதுல வந்து உங்களுக்கு தேவையானதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆப் அப்படின்னு பண்ணிக்கிறேன். நீங்க இதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது பேக்கேஜிங். பேக்கேஜிங் அப்படின்றது என்னன்னா, நீங்க ஒரு அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்றது நத்திங் பட் செட் ஆஃப் கிளாஸ் ஃபைல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி ஃபைல் இருக்கும். இதை நீங்க அப்படியே வந்து காப்பி பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் சர்வர்ல டிப்ளாய் பண்ண முடியாது. அதுக்கு வந்து அதை வந்து ஒரு பண்டில் பண்ணணும். அதுதான் வந்து பேக்கேஜிங் அப்படின்வாங்க. இதுல ரெண்டு சப்போர்ட் பண்றாங்க. ஜார் அப்படின்றது வந்து ஜாவா ஆர்ச்சிவ் அண்ட் வார்ன்றது வெப் ஆர்ச்சிவ். இது ரெண்டுல வந்து ஜார் வந்து நான் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் ஜாவா வெர்ஷன் வந்து நான் சூஸ் பண்றேன். ஜாவா வெர்ஷன் வந்து 21 வெர்ஷன், ஏர்லியர் வெர்ஷன் யூஸ் பண்றேன். இப்போ உங்களோட சிஸ்டம்ல வந்து நீங்க இன்னும் பழைய வெர்ஷன் யூஸ் பண்றீங்க, ஜாவா 11 யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். இந்த டிபெண்டன்சில நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்ப்ரிங் வெப் டிபெண்டன்சி ஆட் பண்றேன். எதுக்காக இது ஆட் பண்றேன்னா ஒரு ரெஸ்ட் ஏபிஐ வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். அது போக நீங்க நிறைய இதுல ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃப்ரம்
Spring security, in-memory database, and JDBC connectivity, அப்புறம் NoSQL database support, இப்படி Redis connectivity, messaging, நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்கும். நீங்க உங்களோட அப்ளிகேஷனுக்கு யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன டிபெண்டன்சி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக்கா நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். மேவன், ஜாவா, அப்புறமா என்ன ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன். நீங்க இங்க வந்து உங்களோட டீடைல்ஸ், பேக்கேஜ் இதெல்லாம் நீங்க மாத்திருந்தா மாத்திக்கலாம். எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஜென்ரேட் பண்றேன். இது நீங்க ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாம்பிள் ஆர் ஸ்கெலிட்டன் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிடும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனோடனே நான் அங்க போறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து இது வந்து கம்ப்ரெஸ்டா தான் இருக்கும். நம்ம வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறணும். எக்ஸ்ட்ராக்ட் டு ஃபர்ஸ்ட் ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் இங்க யூஸ் பண்றது வந்து இன்டெலிஜே ஐடியா யூஸ் பண்றேன். நீங்க எக்லிப்ஸோ இல்ல விஎஸ் கோடோ இதனால யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் இல்லை. ஜஸ்ட் இதுல போய் நான் வந்து ஓபன் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஓபன் ப்ராஜெக்ட்ல நான் இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ண இதை எடுத்துக்கிறேன். நீங்க இந்த பாத்துக்கு போகணும். இங்க வந்து பாம் டாட் எக்ஸ்எம்எல் பாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாம் ஃபைல் இருக்கிற பாத்துக்கு போயிட்டு நீங்க வந்து அதை செலக்ட் பண்ணிக்கணும். நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ல இந்த பாம் இருக்கிறது தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இது ட்ரஸ்ட் பண்ணிட்டு இந்த நியூ விண்டோ ஆர் திஸ் விண்டோ அது ரெண்டுல எதுனாலும் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் ஆகும் அந்த மேவன் டிபெண்டன்சி எல்லாம் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு. அது மேவன் என்ன, அது மேவன் டிபெண்டன்சினா என்ன, அந்த மாதிரி அந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து நம்ம சப்சிக்வெண்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போ இது மேவன் டிபெண்டன்சிஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கப்ப நான் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன். இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது மேவன் ப்ராஜெக்ட் தான். ஸோ உங்களுக்கு மேவன் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் மெயின், சோர்ஸ் டெஸ்ட் இருக்கும். சோர்ஸ் மெயின் ஜாவால பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபைல்ஸ், அந்த சோர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறமா ரிசோர்சஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இப்போ எம்டியா இருக்கும். பட் அந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் மற்ற credentials or encrypted credentials, ப்ராப்பர்ட்டி திங்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபைல்ல போட்டுக்கலாம். அப்புறம் இங்க நீங்க ரிசோர்சஸ் லைக் இமேஜஸ் வேணும், இல்லைன்னா சாம்பிள் ஃபைல் வேணும், அதெல்லாம் நீங்க இங்க பண்ணிக்கலாம். டெஸ்ட் ஃபைல் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச எப்படி என்னன்னா, நீங்க எப்ப டெவலப் பண்ணாலும் அதுக்கு டெஸ்டிங் வந்து பண்ணணும். ஸோ அதனால யூனிட் டெஸ்டிங் ஃபைல்ஸ் வந்து டிஃபால்ட்டா வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து அந்த ஸ்கெலிட்டன் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் மெயினா வந்து பாம் டாட் எக்ஸ்எம்எல் பார்க்கலாம். பாம் டாட் எக்ஸ்எம்எல்ல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்றதுக்கான ஃபைல். இதுல மெயினா பார்க்க வேண்டியதுன்னா இதுதான் இந்த பேரண்ட் ப்ராஜெக்ட். நம்ம இங்க இந்த சீடு இது பார்த்தோம்ல, இப்போ இதுல நம்ம சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் 3.22. அதுதான் வந்து இந்த ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் பேரண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்ம அங்க கொடுத்த இதெல்லாம் வந்திருக்கும். ஜாவா வெர்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணது வந்து 21. இதுதான் வந்து நம்ம ஆட் பண்ண டிபெண்டன்சி ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப். நம்ம ஒரே ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணனால இங்க ஒண்ணு இருக்கு. நீங்க இன்னும் மத்த இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் இங்க இருக்கும். அது போக இது என்ன இருக்கு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே டெஸ்ட் டிபெண்டன்சியை வந்து ஸ்ப்ரிங் பூட் ஆட் பண்ணிரும். ஏன்னா எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நம்ம டெவலப் பண்றப்பே அதுக்கு டெஸ்டிங், யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங் ஆன கோடு எழுதணும் அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன். அதனால அது ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை வந்து பில்ட் பண்ணணும். பில்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து மேவன் யூஸ் பண்றோம். நீங்க கிரேடல் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க கிரேடல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மேவன் கிளீன் இன்ஸ்டால் யூஸ் பண்றேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மேவனோட கோல்ஸ் அண்ட் பேஸ் அப்படின்வாங்க. அதுவும் நம்ம மேவன் மட்டுமே ஒரு தனி வீடியோல பார்க்கலாம். அதுல மேவன் என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்கு, எங்க வந்து இந்த டிபெண்டன்சிஸ்லாம் இருக்கு, எங்க இருந்து டவுன்லோட் ஆகுது, அது எல்லாமே பார்க்கலாம். அதே போல மேவன்ல நிறைய கோல்ஸ் இருக்கும். கிளீன், இன்ஸ்டால், பேக்கேஜ், அதே போல டெஸ்டிங் பண்றது மட்டும், அப்படி நிறைய இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பில் பண்ணிட்டு இருக்கு. பில் பண்றப்பயே நம்ம யூஸ்வலா டெஸ்ட் கேசஸ் எல்லாமே ரன் பண்ணிடும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எம்டி டெஸ்ட் கேஸ் தான் இருக்கு. பட் நம்ம டெவலப் பண்றப்ப நீங்க யூனிட் டெஸ்டிங்லாம் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேசஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எல்லா டெஸ்ட்டுமே பாஸ் ஆனாதான் உங்களுக்கு வந்து ரன் பண்ற மாதிரி அந்த ஜார் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா டெஸ்ட் ஃபெயில் ஆயிரும். நீங்க டெஸ்ட் ஃபெயில் ஆயிட்டா நீங்க திருப்ப அந்த டெஸ்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்க ரன் பண்ண முடியும்.
ஸோ இது வந்து சாம்பிள் ப்ராஜெக்ட்னால டெஸ்ட் வந்து அவ்வளோ எழுதலை, அதனால இது டிஃபால்ட்டாகவே பாஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பில்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ பில்டு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் இந்த இதில் போய் அதுக்கு முன்னாடி என்னோட பழசில் வந்து இது ரன் ஆகிட்டு இருக்கா இல்லை, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்ல போய் சோர்ஸ்ல மெயின்ல தான் நம்ம ஜாவா ஃபைல்லாம் இருக்கணும்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் இதுதான் வந்து இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனோட மெயின் ஃபைல், இதுதான் வந்து ஸ்டார்ட் அப் ஃபைல் அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து ரன் பண்ணுறேன், நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் வந்து ஸ்கெலிட்டனை இம்போர்ட் பண்ணியிருக்கேன், மேவன் பில்டு க்ளீன் பில்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ அதுதான் பண்ணியிருக்கேன், வேற எதுவும் நான் சேஞ்சஸ் ஃபைல்லையோ எதுலையுமே பண்ணல. ஜஸ்ட் நீங்க இதை இம்போர்ட் பண்ண உடனே அப் அண்ட் ரன்னிங் ஆகுதா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம நம்ம அந்த ப்ராஜெக்டை இது பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் வந்து இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுது. ஸோ ரன் பண்ணுறப்ப நீங்கள் ஸ்டார்ட் அப் லாக்லாம் பார்க்கலாம். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் நம்ம ரெஸ்ட் அப்ளிகேஷன் தானே பண்ணியிருக்கோம், வெப் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கனால ஸ்ப்ரிங் பூட் டிஃபால்ட்டாக வந்து ஒரு வெப் சர்வரில் பண்ணும். வெப் சர்வர் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வெப் சர்வர்ஸ் இருக்கு, லைக் டாம் கேட், ஜேபாஸ், வெப்ஸ்பியர் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸ்ப்ரிங் பூட் வந்து டிஃபால்ட்டாகவே எம்பெடட் வெப் சர்வர் கொடுக்கும். அந்த எம்பெடட் வெப் சர்வர் தான் பார்த்தீங்கன்னா டாம் கேட். ஸோ டாம் கேட்டோட டிஃபால்ட் போது வந்து 8080, அதனால தான் வந்து டிஃபால்ட்டாக 8080ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டாம் கேட் ஸ்டார்டட் ஆன் 880, அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு மீன்ஸ் எந்த ஒரு எரரும் இல்லை, அப்ளிகேஷன் இஸ் லிசனிங் இன் திஸ் 8080. ஸோ இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் டிஃபால்ட்டாக போய் ஒரு ப்ரௌசரில் போய் லோக்கல் ஹோஸ்ட் 8080 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது, ஏன்னா இந்த என் பாயிண்ட் இருக்காது. ஸோ நம்ம இதை டெஸ்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஒரு ஒரு சாம்பிள் என் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து ஒரு ரெஸ்ட் என் பாயிண்ட் மட்டும் கிரியேட் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஹலோ கண்ட்ரோலர் நான் கிரியேட் பண்றேன். ஹலோ கண்ட்ரோல் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து நான் ரெஸ்ட் கண்ட்ரோலராக இருக்கிறேன். அப்பதான் வந்து நம்மளோட ரெக்வஸ்ட் வந்து இங்க ரீச் ஆகும். ரெஸ்ட் கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தால காட்டுறோம் நம்ம எப்படி கெட் ஸ்டார்ட் பண்றதுன்றனால, அதனால ஒரு கெட் மேப்பிங் மட்டும். அந்த இப்போ இது வந்து ஹெச்டிடிபி பேஸ்ட் ரெஸ்ட் ஏபி தான். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெச்டிடிபி சப்போர்ட் பண்ற கெட்டு, புட்டு, போஸ்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். பட் டெமோ பர்பஸ்க்காக நான் வந்து சிம்பிளா ஒரு கெட் ரெக்வஸ்ட் மட்டும் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நான் ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள் வெல்கம் டு தி அப்ளிகேஷன் அப்படின்றத மட்டும் நான் இது பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணியாச்சு, ஒரு கெட் ரிக்வெஸ்ட். இங்கேயே வந்து நீங்கள் புட் ரிக்வெஸ்ட், போஸ்ட் ரிக்வெஸ்ட், டெலிட் ரிக்வெஸ்ட் எல்லாம் பண்ணலாம். அது வந்து நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நான் வந்து இந்த கெட் ரெக்வஸ்ட் மட்டும் இது பண்ணிட்டு நான் ரீஸ்டார்ட் பண்றேன். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த யூஆர்எல் வந்து ஹிட் பண்ணலாம் ப்ரௌசர்ல பண்றப்ப நம்ம இங்க கான்ஃபிகர் பண்ணிருக்க அது இங்க ரிட்டர்ன் பண்ற இந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்கிரீனுக்கு வரும். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷனை வந்து செட்டப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்க புது என் பாயிண்ட் ஆட் பண்றது, அதுல வந்து டேட்டாபேஸ் இன்க்ளூட் பண்றது, அதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு பெரிய உங்களுக்கு வந்து பேஸ் இருக்கு, நீங்க அந்த பேஸ்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டே போயிடலாம். இப்போ வந்து திரும்பவும் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது எரர் இல்லாம ஸ்டார்ட் ஆகணும். இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க போய் நம்ம என் பாயிண்ட்ல வந்து என்ன என் பாயிண்ட் கொடுத்துருக்கோம்னா ஹலோ கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஹலோ இது பண்ணிட்டோம் அப்படின்னா வெல்கம் டு த அப்ளிகேஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண வேண்டிய இருந்தது. ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் மைக்ரோ சர்வீஸ்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம். அதே போல ஒரு சாம்பிள் ஸ்கெலிட்டன் ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் மூலமா பண்றோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அதே போல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய மேவன் ரிலேட்டடா இன்னும் இந்த இதுலயே வந்து வேற நிறைய டிபெண்டன்சி சார்ட் பண்ணி இப்படி பண்றது அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் கண்டினியூஸா பண்ணலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல நோட்டிபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல வேற ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க, இன்னும் பெட்டரா பண்ணலாம், இல்ல வேற ஏதாச்சும் உங்களுக்கு டாபிக் இன்னும் தெரியணும் அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ்.